தைப்பூசம் அப்படிங்கிறது தை மாசத்துல வரக்கூடிய பூச நட்சத்திர நாள்ல வரும். பால் குடம் காவடி அப்படின்னா என்ன? தைப்பூச நாள்ல என்ன செய்யலாம்? எல்லாரும் பால் குடம் காவடி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த தைப்பூச நாள்ல செய்யக்கூடாத விஷயங்கள். விரதம் அப்படிங்கிறது சாப்பாட்டுக்கு மட்டும் கட்டுப்பாடு இல்லை. வணக்கம், நான் கண்ணன் மஞ்சானேஸ்வரர் பேசுறேன். தைப்பூசம்னாலே பால் குடம் காவடி வேலு விரதம் நடைபயணம் இதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி வருது. ஆனால் இதெல்லாம் நம்ம எதுக்கு செய்கிறோம், நம்ம வாழ்க்கையுடைய இது எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்னு யோசிச்சு பார்த்துருப்போமா? இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி சிம்பிளாக ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கலாம். தைப்பூசம் அப்படிங்கிறது தை மாசத்துல வரக்கூடிய பூச நட்சத்திர நாளில் வரும். இந்த பூச நட்சத்திரம் பெரும்பாலும் பௌர்ணமி கூட சேர்ந்து வரும், அல்லது சில நேரங்களில் பௌர்ணமிக்கு முத நாளோ அடுத்த நாளோ கூட வரலாம். பௌர்ணமியோட சேர்ந்து வந்ததுன்னா அது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஒரு மாசத்துல பூச நட்சத்திரம் 2 வந்ததுன்னா மாத ஆரம்பத்தில் ஒன்றும் கடைசியில் ஒன்றும் வந்தால் பின்னாடி வரக்கூடிய பூச நட்சத்திரத்தன்னைக்கு தான் தைப்பூசம். தைப்பூசம் மத்தியான நேரத்தில் என்னைக்கு இருக்கோ அன்னைக்கு தைப்பூசம் அப்படின்னு நிர்ணயம் பண்ணுவோம். இந்த தைப்பூசத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, அது முருகனுக்கு சிறப்பான நாள். முருகன் தாய் பார்வதி கிட்டே இருந்து ஞான சக்தியாகிய வேலை வாங்கின நாள் அப்படின்னு சொல்லப்படுது. மற்றும் தாய் தகப்பனான சிவன் பார்வதி கிட்டே இருந்து ஞான பழத்துக்காக கோபிச்சுக்கிட்டு பழனி மலையில வந்து அமர்ந்த நாள் அப்படின்னும் சொல்லப்படுது. சூரனை வதம் பண்றதுக்கு தாய் பார்வதியிடமிருந்து சக்தி வேலை வாங்கின நாள் அப்படின்னும் சொல்லப்படுது. வேல் அப்படிங்கிறது ஆயுதம் இல்லை, அறிவு, வீரம், சக்தி, தீய எண்ணங்களை வெட்டக்கூடிய சக்தி. நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள், கோபம், குழப்பம், ஆசையெல்லாம் வரும்போது மனம் திசை தெரியாம போகுது. இதையெல்லாம் சுத்தப்படுத்துறது தான் தைப்பூசம். இந்த நாள்ல அடக்கம், விரதம், மனசு, உடம்பு இதையெல்லாம் சுத்தமா வச்சுக்கணும். அதுக்கு தான் முக்கியத்துவம். பால் குடம் காவடி அப்படின்னா என்ன? நான் சிம்பிளா சொல்றேன், புரிஞ்சுக்கங்க. பாலுங்கிறது நல்ல எண்ணம், தூய மனசு. குடம்ங்கிறது நம்மளோட உடம்பு. காவடிங்கிறது சிரமங்கள், கஷ்டங்கள், சுமைகள். பாலை குடத்தில் ஊற்றி காவடி கட்டி நம்ம சுமந்துக்கிட்டு சிரமப்பட்டு நடந்து படிகள் ஏறி கொண்டு போய் முருகனுக்கு சேர்க்கிறோம். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஒரு வெற்றி அடையணும், ஒரு இலக்கினம் அடையணும் அப்படின்னு சொன்னால் நாம் அதில் எவ்வளவோ பிரச்சனைகள் வரும், கஷ்டங்கள், சிரமங்கள் எல்லாம் வரும். அதையெல்லாம் சுமந்துக்கிட்டு அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு நல்ல எண்ணத்தோட நம்மளோட முயற்சியை தொடர்ந்து படிப்படியாக முன்னேறி அந்த இலக்கை அடையணும் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். தைப்பூச நாளில் என்ன செய்யலாம்? எல்லாரும் பால் குடம் காவடி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த நாளில் சிம்பிளாக செய்யக்கூடிய சில விஷயங்கள். காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு உடம்ப மனசை சுத்தமாக வச்சுக்கணும். சாந்தமாக பொறுமையாக இருக்கணும். கோபம், பொறாமை இதெல்லாம் தவிர்த்துக்கணும். முருகனுடைய பாடல்கள், கந்த சஷ்டி இதையெல்லாம் கேட்கலாம். பால், பழம், தேங்காய் இதெல்லாம் வச்சு வீட்டில் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம். முடிஞ்சால் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணலாம். இந்த நாளில் உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி மற்றவங்களுக்கு எந்த மாதிரி உதவி வேணாலும் செய்யலாம். அது அன்னதானமோ பண உதவியோ மற்ற உதவிகளோ செய்யலாம். அது ரொம்பவும் சிறப்பு. இந்த தைப்பூச நாளில் செய்யக்கூடாத விஷயங்கள்: மது அருந்துறது, தேவையில்லாமல் சண்டை போடுறது, மற்றவங்களை இழிவாக பேசுறது, தாங்கிட்ட பணம் நிறையா இருக்குங்கிறதுனால பெரிய ஆடம்பரம் பண்ணுறது, கெட்ட எண்ணங்கள் இதையெல்லாம் தவிர்த்துக்கணும். விரதம் அப்படிங்கிறது சாப்பாட்டுக்கு மட்டும் கட்டுப்பாடு இல்லை. கெட்ட எண்ணங்கள், கெட்ட சிந்தனைகள் இவைகளுக்கான கட்டுப்பாடு. நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கணும். இன்னொரு விஷயம், காவடிக்கு பாட்டுக்கு ஆடுறது மட்டும் முக்கியம் இல்லை. அந்த பாட்டில் சொல்லக்கூடிய வரிகள், அதற்கான அர்த்தங்களை புரிஞ்சுக்கிட்டு அதை நம்மளுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த விரதம்ங்கிறத உண்மையான அர்த்தம் என்ன? சில பேர் நினைப்பாங்க ஒரு நாளைக்கு விரதம் இருந்தால் எல்லாம் சரியாயிருமா அப்படின்னு. அது அப்படி இல்லை. இது ஒரு ஆரம்ப நாள். நம்மளுடைய கெட்ட எண்ணங்களை தவிர்த்துக்கிறதுக்கு, பேராசையை தவிர்த்துக்கிறதுக்கு, நம்ம மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கான ஒரு ஆரம்ப நாள் அதுதான். இப்போ
ஒரு கெட்ட பழக்கத்தை விடணும் அப்படின்னு சொன்னாக்கா, உதாரணத்துக்கு மது பழக்கத்தை நிறுத்துறது அப்படின்னா, இந்த நாள்ல இருந்து தைப்பூசத்திலிருந்து நான் மது அருந்துறது இல்லை அப்படின்னு ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஆரம்பிக்கக்கூடிய நாள். பெரியவங்க சொல்லுவாங்க, ஏன்டா இதை நிறுத்துறதுக்கு உனக்கு ஒரு நல்ல நாள் குறித்து கொடுக்கணுமா அப்படின்னு. அந்த நல்ல நாள் தான் இந்த விரதங்கள் எல்லாம். தைப்பூசம் நமக்கு சொல்ற வாழ்க்கை பாடம் என்ன? முருகன் எப்போதும் அழகாகவும் வீரமாகவும் சக்தியாகவும் தான் காட்டுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? உனக்கு பிரச்சனைகள் கஷ்டங்கள் வந்தா பயப்படாத. உன் மனசுக்குள்ள உள்ள தீமைகளை கெட்ட எண்ணங்களை விட்டு நல்ல உழைப்பு கடுமையான முயற்சி இருந்தால் நிச்சயமா உனக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். அதனால தான் பல பேர் இந்த தைப்பூச நாள்ல இருந்து கெட்ட எண்ணங்களை கெட்ட நடவடிக்கை பழக்க வழக்கங்களை விட்டு விட்டு புதிய விஷயங்களை ஆரம்பிக்கிறாங்க. இந்த காவடி உருவான வரலாற்று கதை. இடும்பன்கிறவன் ஒரு மிகப்பெரிய பலசாலி. அவன் அகஸ்தியரோட சீடர். அகஸ்தியர் சொன்னதற்காக அவன் இமயமலையிலிருந்து சிவகிரி சக்திகிரி அப்படிங்கிற 2 மலைக்குன்றுகளை காவடியாக கட்டி தூக்கிக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தான். அப்போ முருகன் அவருடைய திருவிளையாடலை காட்டுறதுக்காக அவனை மறித்து களைப்பாரிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி மலைகளை இறக்கி வைக்க சொன்னார். இறக்கி வச்சு களைப்பாரிட்டு அவன் திரும்ப தூக்கும்போது மலைகளை தூக்க முயற்சி பண்ணா தூக்க முடியல. பார்த்தா மேலே முருகன் உட்கார்ந்துருந்தார். அவரை கீழே இறங்க சொன்னா இறங்கலை. அதனால கோபப்பட்டு முருகன் கூட சண்டை போட்டான். அந்த சண்டையில் இடும்பன் தோத்து போயிட்டான். அவரோட சக்தியை புரிஞ்சுக்கிட்டு அவன் அவரோட சீடராக மாறிட்டான். அவருக்கு காவல் தெய்வமாகவும் பணிவிடை செய்கிறவனாகவும் இருந்தான். அவன் கீழே இருந்து முருகனுக்கு பால் பழம் தேன் இதையெல்லாம் காவடியாக கட்டி தூக்கிக்கிட்டு போயிட்டு இருந்தான். அது ஒரு நீண்ட மூங்கில்ல 2 பக்கம் கட்டி தொங்க விட்டு தோல்ல சுமந்துக்கிட்டு மலையில ஏறி போறது. அதுதான் காவடி உருவான வரலாறு. அதன் போல மக்களும் முருகனுக்கு செலுத்தக்கூடிய காணிக்கைகளை காவடியாக கட்டி தூக்கி கொண்டு போய் சேர்ப்பாங்க. அதுபோல முருக பக்தர்கள் முருகனுக்கு காணிக்கையாக செலுத்தக்கூடிய பொருள்களை காவடியாக கட்டி கொண்டு போவாங்க. அந்த கொண்டு போகக்கூடிய பொருட்களை பொறுத்து அந்த காவடிக்கு பால் காவடி, பழக்காவடி, பன்னீர் காவடி, கற்பூர காவடி, எப்படி பல பேர்கள் இருக்கு. அது பின்னால அதனுடைய வடிவம் மாறி அந்த வடிவத்துக்கு தகுந்த மாதிரி மயில் காவடி, அக்னி காவடி, அழகு காவடி, பறவை காவடி, இப்படி பல பேர்கள்லையும் காவடிகள் இருக்கு. இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடுறாங்க. குறிப்பாக நான் சிங்கப்பூரில் இருந்தேன்னா டேங்கரோட முருகன் கோயில் தைப்பூசத்தில் தவறாமல் கலந்துப்பேன். இதுவே நான் மலேசியாவில் இருந்தேன்னா 10 கேஃப் முருகன் கோயில், இப்போ தண்ணீர்மலை கோயில்களில் நடக்கக்கூடிய தைப்பூசத்தை தவறாமல் கலந்துக்குவேன். அங்கே திரளக்கூடிய தமிழர்களை பார்க்குறதும் விதவிதமான காவடிகளை பார்க்குறதும், தமிழர்கள் மட்டும் இல்லாமல் சீனர்கள் மலாய்க்காரர்கள் இல்லாமல் காவடி எடுக்கிறத பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். முடிவா, தைப்பூசங்கிறது ஒரு விரதம் மட்டும் இல்லை, அது ஒரு திருவிழா. உள்ள சுத்தம் மன சுத்தம், நம்மளை நாமளே திருத்தி கொள்ளக்கூடிய ஒரு நாள். இந்த 2026 தைப்பூசத்தை ஒரு சடங்கா இல்லாமல் ஒரு புதிய தொடக்கம் ஆரம்பமாக எடுத்துக்கிட்டா அதுவே ஒரு நல்ல பலன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. என்னோட சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.